வீடா இல்லை வேற என்னமாச்சான்னு தெரியல. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. எல்லா சீசன்லேயுமே கண்டஸ்டன்ட் தான் பிக் பாஸ் கிட்ட மாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசனில் வந்து பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட்டை மாட்டின மாதிரி தெரியுது. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எல்லா சீசன்லேயும் சாப்பாடுக்கு அடிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து அதுக்கு பாரபட்சம் பார்க்காம நம்ம கனியக்கா உள்ள வந்துட்டாங்க. பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தரேன். ஆமாண்ணே. பாயசங்க ஆல்ரெடி தண்ணிக்கு எல்லாருமே அடிச்சு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதில் நம்ம சபரி சும்மா இல்லாமல் பைப்பு உடச்சு போட்டாரு. நீ அடைக்க போறா. ஐயோ புடிங்கிருச்சே. ஆயிரம் தான் சொல்லுங்க, இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டென்ட் கொடுக்குற ஒரே ஆள்னா அது நம்ம தலை தான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. ஒரே வாரத்தில் வெளியே வந்துடுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாட்டர் மேலன் ஸ்டார் வந்து நேற்று நடந்த சின்ன பிரச்சனையில் ஓட்டு போடாதவன்லாம் கூட ஓட்டு போட்டான். நம்ம டான்ஸர் அக்காவுக்கும் திவாகருக்கும் நடந்த பிரச்சனையில் நம்ம திவாகர் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை இப்படி சொன்னதுனால வயசு வித்தியாசமே பார்க்காம எல்லாரும் அவர் கூட சண்டைக்கு போனாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஆடியன்ஸ் கூடிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரிவா டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்காங்க. இதே மாதிரி நிறைய பிக் பாஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.